இப்போ ஜிக்கு 25 கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதுக்கு ஒரு ஈஸியான சம்ம தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அடுத்து 121வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன். இப்போ நான் உங்களுக்கு சம் போட்டு பார்த்து தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். எல்லாமே ரைட்டு தான். 25 சம்மே நான் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ. 122க்கு என்ன ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ. 132க்கு என்ன ஆன்சர் வரும்னா 132 மேக்ஸ் கிடையாது. 133க்கு என்ன ஆன்சர் வரும்னா ஒரு வகுப்பில் 80 மாணவர் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% அப்படின்னா 100% 100. இப்போ பார்த்துக்கோங்க 25% எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் 60. 134வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ 87%. இந்த வட்டம் குரூப் 4ல் ஒரு நல்ல விஷயம்னா மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே தமிழ், மீதி எல்லாமே கஷ்டம். 145க்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ. 146க்கு என்ன ஆன்சர் வரும்னா 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் போது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்னென்னா ஆப்ஷன் பி தான். மேக்ஸிமம் மேக்ஸ் கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா 8 நாட்கள் வரும். என்ன இருக்கா 8 நாட்கள் வரும். நல்லா எல்லாமே 8. இப்போ நாங்கள் சம் எல்லாமே போட்டு பார்த்தா அவங்க சொல்கிறேன் 8 நாட்கள். 151க்கு என்னதுன்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். 174 ஆப்ஷன். 784 ஆப்ஷன் பி. செகண்டுக்கு இதுக்கு 46,650. இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 3 முறை. இரண்டு வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன 3. அடுத்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. நில அளவு புத்தகத்தில் நிலமானது பின்வரும் மதிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோமா. இதுக்கு நிலத்தின் பரப்பளவு என்பது ஆப்ஷன் ஏ 6,550 மீட்டர் ஸ்கொயர். 171க்கு ஆன்சர் என்ன ஆகும்னா ஈஸியானது தான். இது ஹச் ஆப்ஷன் ஏ. 172க்கு ஏபிசிடி பேக்கில் நம்பர் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி வரும். ஆப்ஷன் சி 57. 173க்கு என்ன ஆன்சர் வரும்னா இது கொஞ்சம் கஷ்டமான கணக்கு தான். அதனாலும் ஆப்ஷன் டி. இதுக்கு ஆப்ஷன் டி. அது மேக்ஸிமம் மேக்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 184க்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் டி. 185க்கு என்ன ஆன்சர் வரும்னா 8,500. ஈஸியாக நீங்கள் மேக்ஸ் PNR/100 வச்சு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் போட்டு பார்த்து தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இது கரெக்டாக 25 கொஸ்டின் அப்படியே கரெக்டு. ஆனால் மேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. 18 என்னமோ தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் என்னல உங்களுக்கு ஆன்சர் கீ போனதுனால வேகமாக போட்டாச்சு. 184க்கு 2க்கு எதிர்பக்கமாக இருக்கும் என்ன என்னன்னா 4 ஆப்ஷன் 4 வரும். 187க்கு என்ன ஆன்சர் வரும்னா சி 48. மேக்ஸிமம் எல்லாருமே படித்தது எதிர்பார்ப்பீங்க. ஆனால் எதுவுமே வந்திருக்காது. எல்லாமே மாற்றி தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் மேக்ஸ் வேணால் சொல்லலாம், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 197க்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி 21/64. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 198க்கு 79.48. இது மேக்ஸிமம் இது தான் வரும். 79.48 தான் வரும். 199க்கு என்ன ஆன்சர் வரும்னா 57. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABCD ஆகியவற்றை தனது பேனாக்கள் இந்த மாதிரி பிரித்து கொடுக்க வித்தியாசத்தில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஆப்ஷன் சி 57. 200க்கு என்ன ஆன்சர் வரும்னா நீங்கள் இந்த 2 இதையும் நீங்கள் அடிச்சு விட்டு இதை மட்டும் நீங்கள் சாய்ஸில் வச்சு எடுத்திருந்தாலும் பி இல்லை சி
யோசிச்சு போட்டிருந்தா நான் ஆப்ஷன் வந்து சி. நீங்கள் யோசிச்சு ஏதாச்சும் சி போட்டிருந்தா அவனுக்கு 1 மார்க் வந்திருக்கும். அதனால் ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட்டு. அவ்வளோதான்.